சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் உலகமெங்கும். ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் வைஸா யூஸ் பண்ற ஒரு பர்சன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பர்சனாலிட்டியும் கூட. ரொம்ப இயல்பா நடிப்பாங்க. இந்த வெப் சீரிஸ்லயும் அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. ப்ளீஸ் ஷேர் a few words. Thank you. ஸோ எல்லாருக்குமே வணக்கம். சாப்பிட்டீங்களா எல்லாரும்? இவ்வளோ மையான அமைதி நான் எதிர்பார்க்கல. பை த வே தேங்க்யூ. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஹாட்ஸ்டாருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இது நான் பண்ணக்கூடிய செகண்ட் வெப் சீரிஸ். ஸோ எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நிறைய கேரக்டர் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி கேரக்டர் வந்து எனக்கு நம்ம சட்னி சாம்பாரில் வந்து எனக்கு வந்திருக்கு அப்படின்ற போது எனக்கு பர்சனலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ட் தேங்க்ஸ் டு பிரதீப் சார் அண்ட் செந்தில் சார், ராதாமோகன் சார், அப்புறம் என்னுடைய ராதாமோகன் சாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அப்புறம் கேமராமேன் சார், என் கூட பண்ண எல்லா ஆர்டிஸ்ட், அப்புறம் நிதின் சத்யா, மௌலி, வாணி போஜன், சம்யுதா, எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. எஸ்பெஷலி ஆஞ்சலினா. ஸோ அவங்க தான் ஓப்பனே பண்ணுவாங்க அமுதா கஃபேன்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருமே வந்து நிறைய சப்போர்ட் அண்ட் உங்களுடைய லவ் கொடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் அக்கா. ஸோ வி ஹேவ் அடுத்தபடியாக மீரா கிருஷ்ணன் மேம். அவ்வளோ அழகாக. எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் வந்து நியூஸில் தான் எனக்கு நிறைய சொல்லி பழக்கம். என்னோட ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ் இது. அதுக்காக ஹாட் ஸ்டாருக்கும் வேல்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்கிறேன். மெயினாக ராதாமோகன் சார், நான் டைஹார்ட் ஃபேன் அவருக்கு. இப்போ பயங்கரமாக எல்லாரும் சொல்கிற மாதிரி லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டோம். அவரோ எப்படி ஒர்க் வாங்குறாரு, எப்படி நம்மக்கிட்டேருந்து ஒர்க் வாங்குறாரு. நான் காலையிலேருந்து நான் ஈவினிங் வரைக்கும் நைட் வரைக்கும்லாம் ஒர்க் பண்ணுவேன். ஒன்றுமே தெரியாது. ஜாலியாக ஒரு ஃபேமிலியில் இருக்க மாதிரி இருக்கும். ராதாமோகன் சார் முதல்ல இந்த ப்ராஜெக்டுக்காக கூப்பிட்டோடனே கண்டிப்பாக ஊட்டி கொடைக்கானல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியே ஒத்துக்கிட்டேன் நான். அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப ஜிலுன்னு வேலை வாங்கினார். ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நல்ல டீம். நிதின் சத்யா கூடலாம் ஒர்க் பண்ணது ரொம்ப ஜாலியாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். பேர் சொல்லிட்டேன், சொல்ல சொன்னீங்கல்ல. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. காத்தால ராதாமோகன் சாரோட பேட்டி வந்திருந்தது. அதில் அவங்க போட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து அழகிய தீயை ஆரம்பிச்சு இன்றைக்கி 20 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு. அவரும் சொல்லியிருந்தார், ஓ நீங்கள் சொல்லி தான் நானே அதை யோசித்து பார்க்குறேன்னு. அதுக்கப்புறம் நான் யோசித்து பார்த்தேன். அந்த அழகிய தீயிலையும் நான் இருந்திருக்கேன். அவருடைய முதல் வெப் சீரிஸான இதுலேயும் நான் இருக்கேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் கதிர், என் நண்பன், என் தம்பி பொன் பார்த்திபன், எல்லாருமே அந்த காலகட்டத்திலேருந்து ஒன்றா அவரோட பயணிக்கிறோம். அன்றைக்கி எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவர் வந்து ஒரு செட்டையோ ஆக்டர்ஸையோ ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரி தான் என்றைக்கும் பண்ணுறார். இதை வந்து அடுத்து வரப்போகிற எல்லாருமே சொல்ல போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ லைவ்லியாக இருக்கும் அந்த செட். அது அவருடைய சிறப்பு அம்சம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம தலையில் பொறுப்பை கொடுத்துட்டு அவர் உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்பார். இது அதுன்னெலாம் அவர் வந்து சொல்லிக் கொடுக்குற இயக்குனர் கிடையாது. அப்படி அவர் வாழ வைப்பார். அது வந்து இவங்க கூட யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போதும் அதே சார்ஜ் இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இதை ரொம்ப சிறப்பாகவும் எந்த இடையூறும் இல்லாமல் நடத்தி கொடுத்த விக்கி, இவங்க ஹாட் ஸ்டார் டீம், வேல்ஸ் டீம், ஹாட் ஸ்டார் டீம், இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. ரெண்டாவது வெப் சீரிஸ் ஐம் வெரி வெரி ஹாப்பி. ஏன்னா வந்து எவ்வளோ படங்கள் பண்ணாலும் எவ்வளோ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணாலும் வந்து இந்த ப்ராஜெக்ட் இட் பி அ வெரி வெரி ஸ்பெஷல் ப்ராஜெக்ட் ஃபார் மீ. பிகாஸ் என்னோட ஃபேவரட் டைரக்டர் ராதாமோகன் சாரோட ஒர்க் பண்ணது. அண்ட் ஐ ஷுட் மென்ஷன் அபவுட் தி ப்ரொடக்ஷன், வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல், தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஆன் போர்ட். அபவுட் தி காஸ்ட் அண்ட் க்ரூ சொல்லவே வேணாம். யோகி பாபு சார் இருக்காங்க, வாணி போஜன் மேம், எல்லாருமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ எம் வெரி வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம். தேங்க்யூ. தேங்க்யூ. ஸோ பண்ணுறப்போ எவ்வளோ அப்ளாஸ் இருந்துச்சு, எவ்வளோ சேர் இருந்துச்சுன்னு தெரியும். ஸோ யா, எப்போ எல்லாருக்கும் வணக்கம். எப்போ லாஸ்ட்டாக கூப்பிடுவீங்க, ஃபஸ்ட்டே கூப்பிட்டீங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப் சீரிஸ்க்கு நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணுன்றது வந்து ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு, வேல்ஸ். அவங்க வந்து இஸ் லைக் அ வெரி பிக் மென்டர் டு எவ்ரிபடி. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரெண்டாவது பிரதீப் ராய். பிரதீப் சார் நிறைய பேருக்கு வந்து ஐடென்டிட்டி கொடுத்துருக்கீங்க பிக் பாஸில். ஸோ தட்ஸ் அ வெரி பிக் திங் அண்ட் அ வெரி பிக் சப்போர்ட் ஃபார் லாட்ஸ் ஆஃப் நியூ பீப்புள் அண்ட் லாட்ஸ் ஆஃப் நியூ கமர்ஸ். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். இது ஒரு ஹாட் ஸ்டார் வேல்ஸ் ரெண்டுத்தோடைய காம்பினேஷன் வந்து ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன். இது வந்து எப்படி அமைஞ்சிச்சுன்னா இது வந்து ஷீர் மேஜிக்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் சான்ஸ் கேட்டு ராதாமோகன் சார் கிட்ட போனேன்.
ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்ணுறதுனால டெஃபினட்டாக பண்ணுறேன் சார் அப்படின்னு அதை பெருசாக எலோபரேட் பண்ணி இன்றைக்கி வந்து இந்த சீரீஸில் ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி கேரக்டர் த்ரோட் காமெடி கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய பேர் வந்து டக்கு டக்குன்னு பேசி முடிச்சிட்டாங்க. இளங்கோ குமரவேல் சார்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவார்னு நினச்சேன். அது வேணாமா? ஏன் சார் வேண்டாமா? சரி, ஓகே. ஸோ பிக் தேங்க்ஸ் டு மை என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ. தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் ஆர் திஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் அசோசியேட்ஸ். அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிளாப்ஸ். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து ஊட்டியில் வந்து மைனஸில் தான் இருந்துச்சு. அந்த 10 degrees 8 degrees இதில் தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கண்டினியூஸாக இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஷூட் ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 days. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை என்டையர் டீம். வாணி, யோகி பாபு, சந்திரன், நந்தினி, மீரா மேடம், டு எவ்ரிபடி தேங்க்ஸ் அலாட். ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த இடத்துல டீமுக்கு சொல்லணும். எஸ்பெஷலி பிரசன்னா கேமராமேன் அண்ட் ஜிஜு எடிட்டர். அவங்க வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துறாங்க. நிறைய பேர் இந்த சீரிஸ் பார்த்துருந்து குவாலிட்டி ஃபண்டாஸ்டிக்காக இருக்க, ஒண்டர்ஃபுல் குவாலிட்டினாங்க. ஸோ ஐ திங்க் என்டையர் கிரெடிட் கோஸ் டு பிரசன்னா ஃபார் தட். ஆனால் ஸ்பெஷல் மென்ஷன் ஆன் தி மியூசிக் அஜீஷ்க்கு சொல்லணும். பிரில்லியன்ட் மியூசிக். ஐ எம் ஹாப்பி டு சே அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் தட் என்னோட நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து அஜீஷ் இஸ் டூயிங் தி மியூசிக் ஃபார் தி ஃபிலிம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்பெஷல் மென்ஷன் டு பொன் பார்த்திபன் சார் ஃபார் டயலாக்ஸ். அவ்வளோ அருமையான ஒரு டயலாக்ஸ். கதிர் சார் ஃபார் ஆர்ட் ஒர்க். ஒரு ஜாலியான ஃபீல் குட் ஒண்டர்ஃபுல் சீரீஸ் இஸ் சட்னி சாம்பார். டெஃபினட்டாக பாருங்க. பார்த்துட்டு ஐ எம் வெரி ஷூர் யூ வில் சப்போர்ட் இன் ஆல் தி அதர் வெஞ்சர்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். எல்லாம் மாற்றி மாற்றி லவ் பண்ணி முடிச்சிட்டிங்களா சார்? அடுத்து ஒரு லவ் சீரிஸ் எடுத்துடலாம் சார். ஒரு 15 ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஹாட் ஸ்டார்லேருந்து. நிறைய டெக்னீஷியன்ஸ் அண்ட் நிறைய புது ஆர்டிஸ்ட் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணும்போது, இவங்க எல்லாரோடையும் ஒர்க் பண்ணி ராதாமோகன் சார் கூட ஒர்க் பண்ணும்போது தான் தெரியுது நிறை கூடம் என்றைக்குமே தழும்பாது அப்படின்ட்டு. அவ்வளோ அது ஊட்டியில் ஷூட்டாக இருக்கட்டும், எங்கே எடிட் டிஸ்கஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு சலனமே இல்லாமல் அவ்வளோ காமாக ஹேண்டில் பண்ணுவார். ஆனால் அவரை பார்த்து அவருக்குள்ளே இவ்வளோ காமெடி இருக்கான்னு தட்ஸ் அ சர்ப்ரைஸ். தேங்க்யூ சார் ஃபார் அசோசியேட்டிங் வித் அஸ். சட்னி சாம்பார் வந்து ஒரு உங்களை சட்னி சாம்பார் மாதிரியே உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் சந்தோஷமாக ஒரு சின்ன சீரீஸ். ஆனால் சீரீஸாக பார்க்குறதுக்கு தான் சின்னதாக இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கிற ஆர்டிஸ்ட் லிஸ்ட் வந்து கொஞ்சம் பெருசு. யோகி பாபா சாராக இருக்கட்டும், அவர் வந்து எமோஷ்னலாக பிளாக்மெயில் பண்ணி தூக்கிட்டு வந்துலாம் இந்த ஷோ பண்ணியிருக்கோம். ஏன்னா அவர் தூங்கிட்டு இருந்தாலே தூங்குறதுக்கே ஷார்ட் வச்சு படத்தில் எடுத்துடலாம் போல இருக்கு, அவ்வளோ பிஸியாக இருக்கார். ஹீ இஸ் த மெயின் லீட் இன் திஸ். அவருடைய ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ், ராதாமோகன் சாருக்குமே ஃபர்ஸ்ட் வெப் சீரிஸ். தேங்க்யூ சார். ஏன்னா எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்ன்றது ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒகேஷனில். ஸோ ஹாட்ஸ்டார் இஸ் ஹாப்பி டு ஜாயின் ஹேண்ட்ஸ் வித் தெம். தேங்க்யூ வாணி, குமரவேல் சார், நிதின், சத்யா, நந்தினி, மைனா as we know, சம்யுக்தா, சந்திரன், மீரா கிருஷ்ணன் மேம், அண்ட் இவங்க எல்லாருமே இல்லாமல் வெட்ரன்ஸும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. நில்கல் ரவி சார், சார்லி சார், மோகன்ராம் சார், யாரையாவது விட்டுனா ஆங்கர் கூட இருக்காங்க. அதுதான் முதல் ஷாட்டு, அதனால சீரீஸ் நல்லா வரும்னு நினைக்கிறோம். தேங்க்யூ ஏஞ்சலின். இவங்க எல்லாம் போக டிஓபி பிரசன்னா பிஸியான ஷெடியூல்லையும் எங்களுக்கு ஒரு சீரீஸ் பண்ணதுக்காக தேங்க்யூ. ஆஜிஷ் இஸ் அ ஹோம் பாய் ஃபார் அஸ். லைக் he is a part of Super Singer winner. So எப்பவுமே ஆஜிஷ் கூட ஒர்க் பண்ணுறது இட்ஸ் ஸோ ஹாப்பி ஃபார் அஸ், அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு சி our talents grow. Editor Jijendran, thank you. Art director Kadir sir, Sapna, Swarupa, sorry, designer. Right, thank you. And writer Parthiban sir. இவ்வளோ தான் பேர் வச்சுருக்கேன், வேறு ஏதாவது பேரை விட்டேன்னா சாரி. இது எல்லாத்துக்கும் முன்னாடி இப்போ வெரி பிக் தேங்க்ஸ் டு ஐஸ்வரி கணேஷ் சார் அண்ட் வேல்ஸ், அஸ்வின், பிரபு அண்ட் விக்கி. ஒரு கார்ப்பரேட் கூட வேலை செய்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ எங்களோட எல்லா தொல்லைகளையும் தாங்கிட்டு
இந்த ப்ராஜெக்டை டெட்லைனில் முடிச்சு கொடுத்ததுக்காக ரொம்ப தேங்க்ஸ். இவங்க எல்லாம் போக மை டீம், ஹாட் ஸ்டார் டீம், it's a small team, but we are proud that we are doing so many shows. Special Sendil, he is the EP for the show. Sendil, I would like to have you on stage. So Sendil is the EP for this show. Thank you, Sendil. Apart from that, my marketing team, Hima, டக்குனு பேர் வர மாட்டேங்குது, அபிலாஷா, சாரி. தேங்க்யூ எவ்ரி ஒன். எங்களுக்கு இது புதுசு, டிஜிட்டல் ஓடிடி அண்ட் மூவிஸ் இன் ஹாட் ஸ்டார் இஸ் நியூ, பட் வி ஆர் டூயிங் 15 ப்ராஜெக்ட்ஸ். அடுத்த மாதம் மாரி செல்வராஜோட வாழை ரிலீஸ் ஆக இருக்குது, ராம் சாரோட ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, ஜிவி பிரகாஷ் அண்ட் கவிதாலயாவோட லக்கின்னு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது, அப்புறம் கிணத்து காணோம் அகெயின் வித் யோகி பாபு, அது ஒரு மூவி. இது போக முத்து என்கிற காட்டான், விஜய் சேதுபதி அவரோட ஒரு ப்ராஜெக்ட், அப்புறம் வந்து பிரசாந்த், விலங்கு பிரசாந்த் பண்ணுற லிங்கம்னு ஒரு ப்ராஜெக்ட் விகடனோட சேர்ந்து, கோலி சோடா, இந்த மாதிரி நிறைய எக்ஸைட்டிங் ப்ராஜெக்ட். ஹோப் டு சி யூ ஆல் வெரி ஆஃபன். தேங்க்யூ ஸோ மச்.